பொண்ணுங்க இனிமேல் எவ்வளவு உஷாராக இருக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு. இது யார் மனசையோ புண்படுத்துறதுக்கோ யாரோட இதுக்கோ இது நான் பதிவு பண்ணலை. ஏதோ இந்த மாதிரி இந்த க்ரைம் நடந்திருக்கு, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இதை யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் இந்த பதிவு பண்ணலை. யாராவது ஒரு விழிப்புணர்வு தான். பெண்கள் இனிமேல் வெளியில் போகிறப்ப இங்கே தான் போகிறோம், இங்கே தான் வரும், ஒரு மெசேஜ். குஷ்பு ராத்தூர்ன்ற ஒரு பொண்ணு இந்த February மாதம் மிஸ்ஸிங். இது க்ரைம் ஸ்டோரி. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. எல்லாரும் தேடுறாங்க. இந்த வீட்டில் இருந்து தான் வருது பேட் ஸ்மெல்லுன்னு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ இந்தூரில் குஷ்பு ராத்தூர்ன்ற ஒரு பொண்ணு, MBA படிக்கிற பொண்ணு மிஸ்ஸிங். என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். ஆனால் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஒரு சைடு ஒரு ஃப்ளாட்டு, ஒரு 4 வீடு இருக்குது. 2 வீடு மேலே, 2 வீடு கீழே, இப்படி. அப்போது அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக ஒரு மாதிரி துர்வாடை வீசுது, பேட் ஸ்மெல் அடிக்குது. அந்த கீழே ஒரு சைடு போகிறப்பயே, ஒரு வீட்டு சைடு போகிறப்பயே அடிக்குது பேட் ஸ்மெல். எல்லோரும் ஒரு நாள் கூடுறாங்க, ஒரு 3ஆவது நாள்னு வச்சுக்கோங்க. அந்த 3ஆவது நாள் அந்த வீட்டு முன்னாடி நின்று இங்கேருந்து தான் வருது, கண்டிப்பாக இங்கேருந்து தான் வருது. ஆனால் அந்த வீடு பூட்டியிருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறவன் ஸ்டூடெண்ட்டு, அவன் ஒரு MBA படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அவன் வீட்டை பூட்டிட்டு போய் 2-3 நாள் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் இருந்து தான் வருது பேட் ஸ்மெல்லுன்னு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ துணிஞ்சு அந்த டோருக்கு கீழே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது, அந்த ஓட்டை கிட்டக்க வச்சு கிட்ட போய் அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், அப்படியே பேக்கில் ஓடி விழுற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணி அச்சுச்சோ இங்கே தான் வருது அப்படின்ட்டு, கண்டிப்பாக இங்கே தான் வருது. உடனே போலீஸை கூப்பிடுறாங்க, இது பண்ணுறாங்க, பூட்டை உடைக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் இருக்குன்னு. பார்த்தா பெட்ரூமில் ஒரு பொண்ணு அரை நிர்வாணமாக கடந்தா அவள் இறந்து போய் கிடக்குறா. கழுத்தில் காயம், கை காலெல்லாம் கட்டி இருக்கிறது தெரியுது. கட்டி ஒரு மாதிரி இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பாடி மார்ச்சுவரிக்கு போகுது. அப்போது எதனா 2 நாளாக மிஸ் ஆன கேஸ் எதனா இருக்கான்னு பார்க்குறப்போ ஒரு அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரிய வருது. முதல்ல அவரை கூப்பிடுறாங்க, உங்கள் பொண்ணா பாருங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் என்ன தான் ஒரு 2 நாளாக ஆகியிருந்தாலும், கழுத்து கையெல்லாம் காயம் இருந்தாலும் முகம் ஒன்றும் ஆகலை, சதையலை. அப்போது அந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க அப்பா மயங்கி விழுந்துடுறார். அப்புறமா அவர் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு அவரை தெளிய வச்சு அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு என்ன அப்படின்ட்டு. அப்போது அவங்க அப்பா சொல்கிறார், இந்த பாடியை கைப்பற்றுறாங்க. பட் 11ஆம் தேதி, February 11ஆம் தேதி இவங்க அப்பா அந்த பொண்ணை ஆதார் கார்டு எடுக்கணும், அவள் சொல்லியிருக்கா, ஆதார் கார்டு இது பண்ணணுன்ற மாதிரி அவங்க அப்பாவை அந்த சென்டர்லேயே ஏதோ விட்டுட்டு வந்திருக்கார். 12 மணிக்கு என்னமோ பிக்கப் பண்ணிக்கோங்கப்பா, 11 மணி போல் விட்டுருக்கார், 12 மணிக்கு பிக்கப் பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்லியிருக்கா. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அவளோட சிஸ்டருக்கு கால் பண்ணி, இல்லடி நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், அதனால் ஈவினிங் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னுட்டு இவங்க தங்கச்சியும் தேடலை, அப்பாவும் தேடலை. மெசேஜ் வந்துடுச்சு, சொல்லிட்டா, ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி நான் வந்தேன், லேட் ஆகிடுச்சு, நான் இங்கேயே தங்கிடுறேன், காலையில் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அகைன் மெசேஜ் வந்திருக்கு. அதனால் தேடலை. ஆனால் காலையில் இருந்து எதுவுமே மெசேஜ் வரல. ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, ஃபோனு எடுக்கலை. ஆனால் ரிங்கு போகுது, ஃபோனு எடுக்கலை. அதனால் இவங்க அப்பா பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த இது தனியாக தேடிட்டுருக்காங்க 2 நாளாக, எங்கேயும் கிடைக்கல. ஆனால் 3ஆவது நாள் இந்த பொண்ணு கிடச்சி அப்பா கண்டுபிடிச்சி
இந்த மாதிரி ஆயிடுது. கடைசியில் அந்த பையன், அந்த ஃப்ளாட்டில் அந்த ரூமில் இருந்த பையன் இந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டு. அவனும் எம்பிஏ படிக்கிறவன், இவனும் எம்பிஏ படிக்கிறவன். ஆனால் 2 பேரும் லவ்வர்ஸ். இதை பொண்ணு வீட்டில் சொல்லியிருக்காங்க, பொண்ணு வீட்டில் இது பண்ணியிருக்காங்க, பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா சிஸ்டர் மட்டும்தான் இருந்திருக்காங்க, அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்க, ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பையனோட வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு ஒத்துக்காமல் ரொம்ப முரண்டை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஆகுறதுன்னா, இந்த பையன் இருக்கான்ல, கொஞ்சம் சுமாரான பையன்தான் போகணும். இந்த பொண்ணு நல்ல அழகான பொண்ணு. இவனுக்கு கூட இருக்கிற பசங்க நல்லா பிடிச்சிட்டான்டா, நல்லா அழகான பொண்ணாக பிடிச்சிட்டான்டா. இந்த மாதிரி முதல்ல என்னமோ நல்லபடியாக போயிட்டு இருந்த அந்த லவ்வர்ஸ் இது கடைசியில் இவன் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சந்தேகப்படுற மாதிரி ஆகிட்டு இவளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. இது எப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த ஃபோனு ஆஃப் ஆகவே இல்லை. அந்த பொண்ணோட ஃபோனு ஆஃப் ஆகவே இல்லை. அது பாட்டு மும்பை டவரை காமிக்குது. இவங்க இந்தூரில் இருந்துக்கிட்டு போலீஸ் அந்த மும்பை போலீஸை காண்டாக்ட் பண்ணி, இந்த இடத்துல தான் டவர் காமிக்குது, இங்கே போங்கன்னு இந்த பையனோட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்குள்ளே அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பக்கம் இருக்கிற கேமராக்கள்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி மதியம் ஒரு 12 மணி போல் அந்த பொண்ணு குஷ்பு ராத்தூர், குஷ்புன்னு வச்சுக்கலாம், குஷ்புவை கூட்டிக்கிட்டே இந்த பையன் போகிறது தெரியுது. ஏதோ பயிரெலாம் வாங்கிட்டு போகிறது தெரியுது. அதோட அந்த பொண்ணு வரலை. இவன் 1 மணி நேரத்தில் என்ன பண்ணுறான், வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு மறுபடியும் பேக் ஏதோ எடுத்துகிட்டு போகிறது தெரியுது. அதோட ஒரு 3 மணி நேரம் கழித்து ஒரு 2-3 பேக்கை எடுத்துக்கிட்டு போகிறான். நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த கேமராக்கள் பக்கத்தில் இருக்க கேமராக்களில். அவ்வளோதான். அதோட அந்த பொண்ணு வந்த மாதிரி எந்த தடையும் இல்லை. இவன் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் தெரியுது. அதை வச்சு போலீஸ் இவனை இது பண்ணி இவன் தான் க்ரைம் இது அப்படி சொல்லி அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி மும்பை போலீஸ்க்கு சொல்லி, மும்பை போலீஸ் இவனை பிடிச்சி இந்தூருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவன் கன்ஃபெக்ஷன் கொடுக்குறான். ஒரு குற்றம் நடந்தால் அவங்க வாயாலே சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவன் கன்ஃபெஷன் கொடுக்குறான். என்ன மாதிரி கொடுக்குறான், நான் வாயால் சொல்ல மாட்டேன், எழுதி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி தரான். எல்லாத்தையும் எழுதி தரான்னா என்ன எழுதி தரான், இந்த மாதிரி நாங்கள் காதலிச்சிட்டு இருந்தோம். நடுவில் எனக்கு அவன் மேலே சந்தேகம் வந்தது. அவளோட ஃபோனை நான் ட்ராக் பண்ணேன். அப்போ ட்ராக் பண்ணுறப்போ எந்த இதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் எங்கள் 2 பேருக்கும் பிரேக் ஆகிடுச்சு. ஒரு 15 நாள் கிட்டக்க நாங்கள் பேசிக்காமையே இருந்தோம். கடைசியில் ஒரு நாள் இவன் இந்த ஃபோனை ட்ராக் பண்ணிகிட்ருக்கிறப்போ என்ன ஆகிடுது, அந்த பொண்ணு 15 நாள் பிரேக் ஆகிடுதுல்ல, அப்போது 15ஆவது நாளோ 16ஆவது நாளோ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆப்பு இதெல்லாம் ஒன்று வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பான். அவ்வளோதாங்க. இவனுக்கு அப்போ தான் இதுவாகிருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு, கடைசியாக என்கிட்ட ஒரே ஒரு கொஞ்சம் பேசிட்டு போ, உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது, இது கடைசி டைம்னு நினச்சிக்கோ, இந்த ஒரு டைம் வா, மற்றபடி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். என்ன படிச்சிருந்து என்ன பிரயோஜனம், இந்த பெண்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒருத்தரை நம்பி போறியே, எப்படி? அவன்கிட்ட ஒரு பிரேக் ஆகிருக்கு, அவனும் இடக்க முடக்க பண்ணுறவன், ஏற்கனவே சந்தேகப்பட்டு சிலதெல்லாம் கேட்டிருக்கான். அப்பயே நீ உஷாராயிருக்க வேண்டாமா?
அட்லீஸ்ட் ஒரு தங்கச்சிக்கு சொல்லியிருந்தியே, அந்த மாதிரி யாருன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையாவது சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி போகிறேன்டி, இந்த மாதிரி அவன் கூப்பிட்ருக்காண்டின்னு. இந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லலாம் இல்லை? தங்கச்சி தானே, அண்ணாவோ தம்பியோ இல்லையே, தங்கச்சிக்கிட்ட சொல்லலாம் இல்லை? இங்கே தாண்டி போகிறேன், லேட் ஆச்சுன்னா வாடி அப்படின்ற மாதிரியாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு தானாடி படித்தது நீங்கள்லாம்? இவ்வளவு தானா படித்தது? எதையும் சொல்லலை. அவன் இவளும் சரின்னு போயிருக்கா. அப்பா கிட்ட போய் சொல்லி ஆதார் கார்டில் ஏதோ கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் விட சொல்லி அங்கேருந்து அவனோட போய் போனாலா? போனவ அவ்வளவுதான். இவன் என்ன பண்ணியிருக்கான், உள்ளே போகிற வரைக்கும் இவகிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துட்டேன். கடைசியில் இவகிட்ட கடைசியாக நான் உன்னை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கலான்னு கேட்டிருக்கான். சேர்ந்துருக்கலான்னு உடனே உடனே பயந்துருக்கான். பயந்து இதெல்லாம் எனக்கு சரி வராது, நான் போகிறேன்னு கிளம்பியிருக்கான். அப்போது இவன் அராஜகமாக பண்ணியிருக்கான். அவள் அடித்து வாயை கட்டி கையை கட்டி காலை கட்டி எல்லாம் பண்ணுறப்போ அதுக்கும் அடங்காமல் அவள் கத்த ஆரம்பிக்கிறப்போ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லை, கத்தியால் நெஞ்சிலேயே குத்தியிருக்கான். அந்த கத்தி வளைஞ்சிருக்கு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவள் கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா குத்தியிருக்காங்க, இது தெரிய வருது. அது இல்லாமல் பல முறை நடுவில் ஒரு வாட்டி வெளியில் போனான்றது அந்த கேமில் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அப்போ பீர் பாட்டிலை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அந்த இறந்த உடலுறவு வச்சுருக்கான். பகவானே, இப்படி பண்ணி பலமுறை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அவன் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிருக்கான். இத்தனையும் அவன் எழுதி கொடுக்குறான். அவன் ஒரு பதட்டப்படவோ ஒரு பயப்படவோ நம்ம செஞ்சுட்டோமே தப்புனோ எண்ணி பார்க்கவே இல்லை. இத்தனையும் எழுதுறான். அவன் எழுதிட்டு அவன் ஒரு இது கொடுக்குறான், பேட்டி கொடுக்குறான் நடுவில் அந்த நியூஸ் இதுக்கு. அதில் ஒரு பதட்டமும் இல்லை. அவன் அப்படியே ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான் அவன் அந்த மாதிரி. அப்போது இவங்க சிலர் சொல்கிறாங்க இவன் சைக்கலாஜிக்கலாக எதனா பாதிக்கப்பட்டிருப்பானா. ஆனால் சிலர் சொல்கிறாங்க இல்லை, அவன் கரெக்டாக அவளை கூட்டிகிட்டு போயிருக்கான், கரெக்டாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். இது எப்படின்னா எல்லாருமே ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். பொசசிவ்னஸ் அப்படியே என்ன ஆகும், அதுக்கு மேலே ஒரு தொல்லை கொடுக்கறது வரும். அடுத்த லெவல் என்ன, பொசசிவ்னஸ்ஸு அதோட போயிட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீ இப்படியா நான் இப்படியான்ற மாதிரி ஒரு மாதிரியாக போயிட்டா ஓகே. அது அடுத்த லெவல்னு போகிறப்போ ஒரு தொல்லையாகும். அந்த தொல்லை அடுத்தது என்னவாகும், சந்தேகமாகும். அந்த சந்தேகத்தில் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுதான் தப்பாயிடுது. எல்லாருமே ஒருத்தன் கடைசியான கூப்பிட்டா உங்களுக்கு புத்தி இல்லையா, ஏதோ ஒரு பொது இடத்துல சந்திக்கலாம் இல்லையா, ஒரு பொது இடத்துல சந்திச்சா என்னவோ பேசிட்டு வரலாம் இல்லையா. இங்கே தான் போயிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டுக்கோ ஒரு தங்கைக்கோ சொல்லியிருந்தா இப்படி கிடையாது. நல்லா படித்த பொண்ணு, MBA படிக்கிற ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணா என்ன தான் பண்ண முடியும். இப்போ போச்சே, போனது வருமா, அந்த பெற்றவங்களுக்கும் அவ தங்கைக்கும் யார் ஆறுதல் சொல்ல முடியும். இப்படி நடந்திருக்கு. அவனை என்ன சொல்கிறது, அவன் ஒரு பதட்டமும் இல்லை, அப்படியே எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறான். அந்த ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கான். அந்த ஃபோனால் தான் பிடிச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறான். செத்த பிறகாவது இவள் 2 நாள் 3 நாள் காணாமல் எப்பயாவது அந்த ஃபோனில் எதனா வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தானா, யாருன்னா கால் பண்ணுறாங்களா பார்த்துக்கிட்டு இருந்தானா. ஆனால் இந்த 2 நாளாக அவங்க அப்பாவும் அவங்க தங்கையும் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 3ஆவது நாள் தான் நினைக்கிறானா, ஓஹோ இவ மற்ற எதுவும் இல்லை போல இருக்கு, நம்மளை தான் நினச்சிட்டு இருந்தா போல இருக்குன்னுட்டு அதுக்கப்புறம் ஒன்று எழுதுறான். அது அதை விட கொடுமையாக இருக்குது சாமி. என்ன பண்ணியிருக்கான், இந்த பிளாக் மேட்ச்க்கெலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மும்பையில் தான் இவனை கைது பண்ணுறாங்க.
மும்பையில் போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து அந்த ஹோட்டலில் சிலது இந்த யூடியூப்லாம் பார்த்து பிளாக் மேஜிக் பண்ணுவாங்கள்ல, இந்த மெழுகுவத்திலாம் வச்சு ஏதோ காயின்ஸ்லாம் வச்சு என்னமோ ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் ஆவிக்கிட்ட பேசுகிறானாமா. இறந்த பொண்ணு ஆவிக்கிட்ட பேசுகிறானாமா. அவளை வரவழைச்சு பேசி, நீ என்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தியா, உண்மையாக நீ என்னை மட்டும்தான் காதலிச்சியான்னு கேட்டானாமா. இதையெல்லாம் எழுதியிருக்கான் அதில். கடைசியில் எல்லா வாக்குமூலமும் எழுதி வாங்கிட்டு அவங்க க்ரைம் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன நடந்து மறுபடியும் வாங்குவாங்கள்ல, எந்த இடத்துல அந்த மாதிரி நடக்குதோ அதை மாதிரி வாங்குவாங்க அகைன். அதையெல்லாம் அப்படியே ஒரு பதட்டமும் இல்லாமல் சொல்கிறான் அவன். இந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. என்ன ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா இனிமே தான் தெரியும். ஆனால் அவன் ஒரு பதட்டமும் இல்லைங்க, ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. அவனை பார்த்தா அவ்வளவு கேஷுவலாக இருக்கான். ஆனால் பெண்களே, என்னம்மா நீங்கள் ஏம்மா இப்படி இருக்கீங்க? உங்களை நம்பி பெற்றவங்களும் உங்கள் கூட பிறந்தவங்களும் எவ்வளவு இதுவாக இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தானம்மா முதல் இழப்பு. இது தெரியாதா? அக்கம் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லலாம். இல்லையா தங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே. இங்கே தாண்டி போகிறேன், இவங்கிட்ட தாண்டி போகிறேன், வந்துருவேண்டி, இல்லை நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணி, நீகிட்ட நான் இந்த நேரத்துக்குள்ளே 1/2 ஹவர்க்குள்ளே வரலன்னா 1/2 ஹவர் தான், அதுக்கு மேலே கிடையாது. 1/2 ஹவர் தான். அந்த மாதிரியான நேரங்கள்லாம் 1/2 ஹவருக்கு மேலேயே 10 நிமிஷமே போதும். அந்த 10 நிமிஷத்தில் வரலையா, நீ வாடி, நீ யாரைனா கூட்டிக்கிட்டு வாடி, உனக்கு பயமாக இருந்தால் யாரைனா கூட்டிகிட்டு வாடி சொல்லிட்டு போயிருக்கலாமே அந்த பொண்ணு. இப்படி இவ்வளவு ஒரு அராஜகமாக அவன் பண்ணியிருக்கான். அவன் மேலே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இறந்த உடல் கிட்டக்க அவன் அந்த மாதிரி தகாத இது பண்ணியிருக்கான் இல்லையா, அதுவும் பெரிய அஃபென்ஸு. அதனால் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும், என்ன தண்டனை கிடைக்கட்டும். ஆனால் பொண்ணு போயிட்டாலே வருமா தெய்வமே. அந்த அப்பாவுக்கும் அவள் தங்கைக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு. இந்த பொண்ணுங்க இனிமேல் எவ்வளவு உஷாராக இருக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு. இது யார் மனசையோ புண்படுத்துறதுக்கோ யாரோட இதுக்கோ இது நான் பதிவு பண்ணலை. ஏதோ இந்த மாதிரி இந்த க்ரைம் நடந்திருக்கு, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இதை யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் இந்த பதிவு பண்ணலை. யாராவது ஒரு விழிப்புணர்வு தான். பெண்கள் இனிமேல் வெளியில் போகிறப்ப இங்கே தான் போகிறோம், இங்கே தான் வரும், ஒரு மெசேஜு, லேட்டாக வரீங்களா, லேட்டாக வர்றதை வச்சுக்காதீங்க. என்னதான் காலம் மாறினாலும் பெண் தான், ஆண் தான். ஒரு லெவலுக்கு மேலே பெண்ணால் போராட முடியாது. அதை நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். சிலதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே போகிறோம் இங்கே வரோன்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு தங்கக்கிட்டையாவது அப்பா கிட்டையாவது அம்மா கிட்டையாவது ஃப்ரெண்டு கிட்டையாவது யார்கிட்டையாவது சொல்லிட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது.